நாம் முதல் செய்தி ஒரு காரியத்தை கேட்டோம். மன்னிப்பது தேவன் நம்மிடத்தில் ஒரு உயர்ந்த தரத்தை எதிர்பார்க்கிறோம். என்னது? தேவனுக்கு ஒப்பான தரம். நான் மன்னிப்பது போல் நீங்களும் மன்னி. இது புதிய ஏற்பாடு. ஆனால் பழைய ஏற்பாடு இந்த தரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்லாத விசேஷித்த ஒரு கிரியைகளை ஆண்டவர் செய்தார். அந்த கிரியை பழைய ஏற்பாடு எனக்கு அனுபவிக்கவில்லை. ஆகையினால் அவர்களால் முழுமையாய் இந்த மனுஷனையும் மன்னித்து விடுதலை செய்ய முடியவில்லை. ஒன்று நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு எங்கேயுமே இயேசு கிறிஸ்து கால்களில் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் நம் இருதயம் சுத்தமானது என்று பழைய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை. இரண்டாவது காரியம், பெந்தெக்கோஸ்தே நாளில் அக்கினியாய் இறங்கின பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாடில் அவர் யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. ஆகவே இரண்டு காரியங்கள், நாம் பழைய ஏற்பாடு அதே போல் அல்லாமல், அந்த காலத்தில் வாழ்ந்தவரை போல அல்லாமல் புதிய ஏற்பாடு வாழ்கிற நமக்கோ தேவன் கால்வரியில் சிந்தினர் அவருடைய இரத்தத்தினால் நம் இருதயத்தை சுத்திகரித்திருக்கிறார். பழைய ஏற்பாடில் பாவம் என்பதோ மூடப்பட்டது, புதிய ஏற்பாடு சுத்திகரிக்கப்பட்டது. ஏன் மூடப்பட்டது? பழைய ஏற்பாடில் இயேசுவுடைய இரத்தம் சிந்தப்படவில்லை. அந்த இரத்தத்தை சிந்தி சுத்திகரிக்கப்பட்டு பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பிறகு அந்த ராக்கினியானவர் நமக்குள்ளே வந்து இறங்கி நமக்குள் இருக்கிற சகல அச்சுத்திகளையும் பட்சித்து ஆழமாய் சுத்திகரிக்கிறார். ஆகவே எந்த புதிய ஏற்பாடின்படி எந்த மனுஷனையும் முழுவதுமாய் பூரணமாய் பரிபூர்ணமாய் மன்னித்து விடுதலை செய்ய வாஞ்சை இருந்தால் பாருங்கள், அந்த கிரியை செய்வது நீங்கள் அல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர். அந்த ஆவியானவரை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்வோம். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். இங்கே நமக்கு தெரியும், வல்லமையான தெய்வ மனுஷன் எலியா தீர்க்கதரிசி. அவன் பூமியில் அவனுடைய சரீரம் இருந்தாலும் அவனுடைய ஏக்கமும் வாட்சியும் தாகவும் எல்லாம் மேலான உலை குறித்தவர்கள். முழுக்க பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் நடத்துவதனால் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை ஒரு நாள் ஏக்கத்தின்படி தாகத்தின்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு ஜீவனோடு எடுத்துக்கொள்ள அவர் தீர்மானித்தார். அந்த நாள் நெருங்கி வருகிறது. நெருங்கி வந்தவுடன் அந்த நாளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் அந்த இடத்துக்கு செல்கிறார். இடத்துக்கு சென்று யோர்தான் நதியை கடந்து அக்கறைப்பட்டு அந்த இடத்துக்கு சென்ற உடனே அக்கினி ரதங்களும் குதிரைகள் இறங்கி, நீங்கள் அத்தியாயத்தை வாசிக்கும் போது இந்த அதிகாரத்தை இறங்கி இவரை ஜீவனோடைய பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இந்த காட்சியை அவரோடு இருந்த அவருடைய சீஷனாகிய எலிசா முகமுகமாக பார்க்கிறான். எலிசா அவனோடு வாழ்ந்த நாட்களில் எல்லாம், எலியாவோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவனது தாகமும் வாஞ்சியும் எல்லாமே என் எஜமானிடத்தில் உள்ளது போல அந்த ஆவியின் இரட்டிப்பான மடங்கி அவன் வாஞ்சித்தான். பூமிக்குரியவனை அல்ல, அதையே வாஞ்சித்தான். அதன்படி எலியா ஒரு நாள் ஜீவனோடு எடுத்துக்கொள்கிற வேளையில் அந்த காட்சியை இவன் முகமுகமாக அந்த எலியா பார்க்கிறான். அதை பார்த்துவிட்டு திரும்பி வருகிறான். ஓகே, அதை பார்த்துவிட்டு அவன் முதலில் யோர்தான் நதியை கடந்துதான் அவர்கள் போனார்கள். திரும்பி அதே யோர்தான் நதியை கடந்து அவன் திரும்ப வருகிறான். அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில் இவன் கதறுகிறான், என் தகப்பனே என் தகப்பனே என்று கதறுகிற வேளையில் அவனிடத்தில் இருந்த அந்த சால்வாயை இவன் கையில் ஆண்டவர் கொடுக்கிறான். அதை பற்றி கொள்கிறான். அவன் அந்த சால்வாயுடன் திரும்பி வருகிறான். 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வாயை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வாயை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நீங்கள் அதை
ஒரு 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாலே அந்த நதியை கடந்து வருகிற வேளையில் இதைத்தான் எலியா செய்தான். இப்போ அதே போல் அந்த சால்வாயை பிடித்துக் கொண்டு, அதாவது அவனை பாருங்கள், விசுவாசத்தோடு எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி அடிக்கிறான். உடனே யோர்தான் நதி 2ஆக திறக்கிறது. அவன் வெட்டாந்தரையில் நடந்து அக்கறைப்படுகிறான். பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அதோடு முடியவில்லை. அவன் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு கிராமத்துக்கு வருகிறான். 19ஆம் வசனம். அப்பொழுது அங்கே நடந்த காரியம், அங்கே தண்ணீரோ நீர்ப்பாசனத்திற்கும் குடிப்பதற்கும் பயனற்ற தண்ணீர். ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். இந்த தீர்க்கதரிசியை கண்ட மாத்திரத்தில் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தில் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றன்னைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீர் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்கிறான். அந்த நாள் ஜனங்களுக்கு தண்ணீர் கசப்பு மாறி தித்திப்பான தண்ணீரை வருகிறார்கள். அந்த எலியாவின் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று அந்த வல்லமையினால் ஒரே வார்த்தை யோர்தான் நதி திறக்கப்படுகிறது. அதற்கு பிறகு உப்பு கலந்த கசப்பான தண்ணீரை தித்திப்பான தண்ணீராக மாற்றுகிறான். இதை எலிசா இறந்த குழந்தை உயிர்த்தல் பண்ணி இருக்கிறான். அதை நான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்த எலிசா பாருங்கள், திறந்து வருகிற வேளையில் 23 முதல் பாருங்கள். 23 முதல். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை 42 பிள்ளைகளை பீரிட்டு போட்டது. வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. யோர்தான் நதி 2ஆக திறக்கிறான். கசப்பான தண்ணீரை தித்திப்பாக்குறான். இறந்த குழந்தை உயிர்த்தெழ பண்ணுகிறான். ஆனால் நடந்த பார்த்தீங்களா, அந்த வாலிப பிள்ளைகள் கேலி செய்தால் கிட்ட அந்த பிள்ளைகளை மன்னிக்க முடியவில்லை. அவளை சபிக்கிறான். எதை காண்பிக்கிறோம்? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதோ பழைய ஏற்பாடு மன்னிப்பது தேவ சாயலை வெளிப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதோ நீ ஒரு மனுஷனை மன்னித்து எதிராளியை மன்னித்து விடுதலை செய்ததன் மூலம் உனக்கு உன் முகத்தில் ஒரு தேவ சாயலை பிரகாசிக்கும். தேவ ஊழியர்களே, நாம் மறக்கக்கூடாத ஒரு காரியம், எந்த அளவுக்கு நான் முதல்ல சொல்றேன், எந்த அளவுக்கு மன்னிப்பதில் தாகமாயிருக்கிறோமோ, எந்த மனுஷனையும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நான் என்னால் முடியவில்லை, ஆனால் அந்த மனுஷனை முழுவதுமாய் பூரணமாய் மன்னித்து விடுதலை செய்து நான் அவரை அன்பு கூற வேண்டும் என்ற தாகம் இருந்தால் உங்கள் வாஞ்சை நிமித்தம் அந்த பணியை செய்து கொடுப்பவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவர். அந்த ஆவியானவரை சொல்கிறேன், திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் அங்கே எலிசாவின் இதயத்தில் வாசம் பண்ணவில்லை, அவரது மேலே அமர்ந்திருந்தார். அவனுக்கு கொடுக்காத வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு புதிய ஏற்பாடு ஒரு தேவ மனுஷனை இதே சூழ்நிலையில் சந்திக்கிறான். அவருடைய பிரதிபலனை, அவருடைய செயலை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். ஸ்தேவான் சத்துருக்களால் உரத்தில் வந்த காலாகிறான். அவருடைய செய்தியை கேட்ட சத்துருக்கள் பாருங்க, 54, 55 இவர்களை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்த அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் இருக்கதை காண்கிறான். ஞாபகம் இருக்கிறதா? எலிசா நிந்திக்கப்பட்ட போது அவன் மனுஷனை நோக்கி பார்த்தான், அந்த வாலிபரை நோக்கி பார்த்தான்.
ஆனால் ஸ்தேவான் நிந்திக்கப்பட்ட போதோ, ஊர்த்தகப்படுத்தப்பட்ட போதோ மனுஷன் நோக்கி பார்க்கவில்லை, பரலோகத்தை நோக்கி பார்க்கான். அங்கே இயேசுவையும் தேவ தூதர்களையும் காண்கிறான். மட்டுமல்ல, 51:9 முதல், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறைத்தார்கள். அடுத்த வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மீது இந்த படியை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். கடைசியில் ஜீவன் அவனை விட்டு பிரியும் போது என்ன சொன்னான்? ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவத்தை இவர்களுக்கு சுமத்தாதிரும் ஆண்டவரே. யாருடைய சாய் வெளிப்படுகிறது? யாருடைய சாய்? ஊழியர்களை நீங்கள் யாருடைய சாய் வெளிப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவுடைய சாயல். அவர் சிலுவையில் சத்துருக்களால் அநேகாடி அழிக்கப்பட்டு காயப்பட்டு தொங்கி கிடக்கிற வேளையில் அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிவதற்கு முன்னால் லூக்கா 23:34 என்ன சொன்னார்? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்வார்கள், இவர்களை மன்னியும். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஊழியர்களை நினைத்து பாருங்கள். நம்மிடத்தில் தேவன் ஏன் அந்த மேன்மையான ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறார்? பழைய திருமோசங்களில் பழைய ஏற்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்படாத மிகப்பெரிய சாக்கியம். பரிசுத்த கால்வாரி சென்ற ரத்தத்தினால் நம் இருதயம் ஆழமாய் சுத்திகரிக்கப்பட்டு நம் தேவன் பாருங்கள், சாலமன் கட்டின எருசலேம் தேவாலயத்திலும் மோசே கட்டின வாசத்தலத்தில் மகிமையாக வந்து இறங்கின தேவன் நமக்குள்ளே வந்து மகிமையாக இறங்கி நமது சரீரத்தை ஆலயமாக்கி இருக்கிறார் ஆண்டவர். ஆகவேதான் நாம் மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்வது அவரது தரத்தை நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் 20ஆம் அதிகாரம் எப்பொழுதுமே நாம் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டோம். முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே, அக்கிரமக்காரனாக இருந்த நான், துன்மார்க்கனாக இருந்த நான், அழிவுக்கு நேரே இருந்த என்னை எவ்வளவாய் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருப்பது நல்லது. அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் மற்றவர்களை மன்னித்து விடுவது செய்து நமக்கு எளிதாக இருக்கும். இங்கே பாருங்கள், 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சீஷர்கள் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினால் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அதை பாருங்க, மரியாள், மகதலேனா மரியாள், அவளை தூக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் உயர்த்துவதற்கு முன்னால் அந்த வாரத்தின் முதல் நாள் அவளுக்கு தூக்கமே வரவில்லை. எப்பொழுது நேரம் விடியும் என்று காத்திருக்கிறாள். என் நேசரை நான் அந்த கல்லறைக்கு செல்ல வேண்டும், எப்பொழுது நேரம் விடியும் என்று காத்திருக்கிறார். ஏன் அது மட்டுமல்ல, எல்லாம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடைய மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருக்க கல் எடுத்து போட வேண்டாம். அதிகாலையில் அதிக இருட்டோடே அவள் கல்லறைக்கு சென்று அங்கே பார்க்கிற வேளையில் அடைத்திருந்த கல் எடுக்க போடப்பட்டது. அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை. உடனே வந்து சீஷனிடம் சொல்லுகிறாள். சீஷன் ஓடி போய் பார்க்கிறார்கள், கல்லறையில் ஆண்டவர் இல்லை. என்ன நடந்து பார்த்தீங்களா? நீ பாருங்க, 10:11 சீஷரோ திரும்பி தங்கள் இடத்துக்கு போய்விட்டாள். நான் நினைக்கிறேன் திரும்பி போய் ஒரு குட்டி தூக்கமே போட்டிருப்பாங்க. ஆனால் அவள் போகவே இல்லை. 11 மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டே இருந்தவாள். என்ன சரி காண வேண்டும்? உலகத்தில் என்னை போல் ஒரு பெரிய பாவி இல்லை. நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவள். அதுவிட்டம் என் நேசரை காண வேண்டும் என்ற ஏக்கம். அந்த ஏக்கத்தில் நிமித்தம் எல்லா ஊழியர்களாம் அந்த சீஷர்கள் சென்ற பொழுதும் அவள் செல்லவே இல்லை. அதே கல்லறையின் அருகே நின்று, கல்லறை இயேசு இல்லை என்று அழுது கொண்டே இருந்தார். 14 பாருங்கள்,
14-15 பாருங்கள். அவளோ இயேசு நிற்கிறதை காண்கிறாள், மட்டுமல்ல இயேசுவோடு உறவாடுகிறாள். எதை காண்பிக்கிறது? எவ்வளவு கவனமாய் நாம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டோம் என்ற உணர்வுடன் வாழ்கிறோமோ அவர்களுக்கு மெய்யான தேவ அன்பை பார்த்து காண முடியும். அந்த தேவ அன்பு நிமித்தம் அவர்கள் இதையும் செய்வார்கள். மறந்து விடாதீர்கள், பழைய ஏற்பாடின்படி செய்யப்படுகிற ஊழியமோ அது பிரமாணத்தின்படியான ஊழியம், புதிய ஏற்பாடின்படி செய்யப்படுகிற ஊழியமோ முழுக்க முழுக்க தேவ அன்பு நிமித்தம் செய்யப்படுகிற ஊழியம். எதை செய்தாலும் எதிர்பார்ப்பில்லாமல் அன்பு நிமித்தம் செய்யப்படுகிற ஊழியம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாட்களிலாவது நாம் எச்சரிக்கையாக இருப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். 36 முதல், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரண்டில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டே அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். ஓகே, எவ்வளவு மேன்மையான ஒரு பணியை பாருங்கள். அவர் எந்த ஊருக்கு வந்தாலும் தெரியாது, இயேசு இருக்கான் என்பதை தான் அறிந்தார். விலையேறப்பட்ட எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினா சரி சொல்ல முடியாது. எத்தனை மாதங்கள், ஒரு சில வருடங்கள் அவர் சம்பாதித்தான் கூட இருக்கிறார். அதை வாங்கிக்கொண்டு வருகிறாள். ஸோ 44 பார்த்தீங்களா, ஸ்திரீயிடமா திரும்பி அந்த அவரை விருந்து கழித்த சீமோனிடம் சொல்கிறார். சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயா? நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். வருங்களா, எதை காண்பிக்கிறது? அவர்களுக்கு இருக்கிற மெய்யான தேவ அன்பு. எந்த பிள்ளைகளில் அதிகமாய் அன்பு கூறுகிறோ அந்த பிள்ளைகள் அதிகமாய் நீங்கள் அவர்களை குறிச்சுவீர்கள். அதே போல அதிகமாய் மன்னிக்கப்பட்டவள் அதிகமாய் அவளிடத்தில் அன்பு கூறுகிறாள். ஆதலால் 47, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவினால் கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டவர்கள். அதனால் மற்றவர்களை மன்னித்து விட்டதை செய்வதில்லை. ஆகவே மனத்தாழ்மை என்பதோ எல்லாரிடையிலும், ஆண்டவரே கொடுமையான பாவி, நான் பாவத்தில் கேடுகட்டம் ஆண்டவரே என்ற உணர்வோடு நாம் வாழ்கிற வேளை எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டோம், அந்த எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டோம் என்ற தாழ்மையான ஒரு சிந்தை நமக்கு வருகிறது. எவ்வளவாய் நாம் மன்னிக்கப்பட்டோம் அந்த உணர்வு அதிகரிக்கிறதோ அந்த உணர்வு மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். நாம் யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபின் மகன் யோசேப்பை தன்னோடு பிறந்த மற்ற 11 சகோதரர்களால் எவ்வளவாய் நிந்திக்கப்பட்டான், பகைக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், உபத்திரவப்படுத்தப்பட்டான். அவனை பாங்கனர்கள் தூக்கி போட்டு கடைசியில் யோசேப்பை அங்கே வியாபாரம் பண்ணவர்கள் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டு அவனை கொண்டு எகிப்தில் சேர்க்கிறார்கள். ஏற்ற காலத்தில் தேவன் அந்த யோசேப்பை பாடுகளினுடைய ஊற்றுகளை கடந்து வந்த யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் அமர்த்துகிறார். அவன் ஒரு அரண்மனையில் அதிபதியாக இருக்கிற வேளையில் இவனுக்கு உத்தரத்தை கொடுத்த சகோதரர்கள் அங்கே வருகிறார்கள். ஏனில் கானானில் பஞ்சத்தின் நிமித்தம் உதவிக்காக இவனை தேடி வருகிறார்கள். ஆனால் அந்த அரண்மனையில் யோசேப்பு சகோதரரை சந்திக்கிறான். முதலில் யோசேப்பு தான் நாங்கள் உத்தரப்பட்ட சகோதரன் என்று இவர்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிந்தது. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது. ஆதியாகமம் 45
15வது வசனத்தை பாருங்க. ஓகே, தன் சகோதரர்கள் அவர்கள் யோசேப்புக்கு தெரிந்து விட்டது, என் சகோதரர் அதே போல இவர்களுக்கு தெரிந்து விட்டது, நான் உபத்திரப்படுத்தின பகைத்த சகோதரன் இவன் என்று தெரிந்து விட்டது. அவ்வளவு வெட்கித்து குறுகி நிற்கிறார்கள். அவனுடைய செயல்பாடை பாருங்கள். 15வது வசனம். பின்பு தன் சகோதரர்கள் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர்கள் அவனுடைய சம்பாஷித்தார்கள். பகைத்த உயரே எடுக்க எத்தனை சகோதரர்களை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அழுகிறான். பழைய ஏற்பாடில் வாழ்ந்த புதிய ஏற்பாடில் ஆவியுள்ள மனுஷன் என்பதை அவன் நிரூபிக்கிறார். கிறிஸ்துவன் வாழ்ந்த தெய்வ ஊழியர்களே, நாம் எப்பொழுதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம், சிலரை நாம் மன்னிக்கிறோம் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்கிறோம். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் தேவன் பார்க்கிற வேளையில் அவர்களை மன்னித்து விடுதலை செய்யாமல் இருக்கிறோம். வெளியரங்கமாக பேசுகிறோம், கை கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம், உள்ளே கசப்பு இருக்கிறது. இன்னும் ஊழியர்களிடம் இந்த நாட்களில் மனம் திரும்புவோம். உங்களை விட அதிகமாக நான் இக்காரியத்தில் சோதிக்கப்பட்டவன், அதிகமாக. அதுக்கு சங்கீதம் 18வது சங்கீதம் 25-26 வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், ஓகே, தயவுள்ளவனுக்கு ஆண்டவர் தயவுள்ளவன் ஆயிருப்பார். உத்தமனுக்கு நீ உத்தமராகவும், புனிதனுக்கு நீ புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபாடு உள்ளவனாகவும் தோற்றுவீர். யார்? உத்தம இதயத்தோடு மன்னிப்பது வேறு, மாறுபாடு உள்ள இதயத்தோடு மன்னிப்பது வேறு. ஆண்டவரா, நீ மாறுபாடு உள்ள இதயத்தோடு மன்னிப்பையாகில் நீ உனக்கு முழுவதும் மன்னித்து விடுதலை செய்ய முடியவில்லை. நீ மன்னித்தது போல் காண்பி, வாயில் வார்த்தையிலும் செயல்பாடுகள் காண்பித்துக் கொள்வார். நீ மாறுபாடு உள்ளவன், உனக்கோ நானும் உன்னிடம் மாறுபாடு உள்ளவனாகவே உன்னை நான் நடத்துவேன் ஆண்டவர். இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு பயப்படுவோம். தேவன் நம்ம இதயத்தை பார்க்க வேளையில் தேவனுக்கு முன்னால் மன்னிக்கிற காரியத்தில் ஆண்டவரே பார்க்கட்டும். ஒரு சுத்த இருதயம், தூய்மையுள்ள மனசாட்சி, கபடமற்ற நாவு, பரலோக சிந்தை. நான் உண்மையாக சொல்லுகிறேன், இப்படி நான் சோதிக்கப்பட்ட நாட்கள் இந்த நாள் வரையில் சோதிக்கப்படும் போதெல்லாம் என்னுடைய கதறெல்லாம், ஆண்டவரே எப்படிப்பட்ட மனுஷனை முழுவதுமாய் பூரணமாய் பரிபூர்ணமாய் உண்மை போல் மன்னிக்க கிருபையாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இழைக்கப்பட்ட எப்படிப்பட்ட தீமையும் அதற்கு காரணமான எந்த மனுஷனையும் என் சிந்தையில் வராதபடி எடுத்து போகும். என் சிந்தை உமக்கு, என் சிந்தை வேதத்திற்கு, என் சிந்தை உன்னுடைய காரியத்திற்காகவே அந்த மனுஷன் சிந்தையிலிருந்து எடுத்து போடும். ஆண்டவரே, நான் கதவது உண்டு. ஆண்டவரே, மன்னிக்கிற காரியத்தில் என்னை அதாவது ஒரு தயாளனாக மாற்றும், தாராளமாக மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, உதவி செய்யும் ஆண்டவரே, தீமையை நன்மையால் வெல்லுவதில் தீ விதித்தோடுற மனுஷனாக என்னை மாற்றும். இது என்னுடைய இயக்கமும் ஜபத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே நீங்கள் மனுஷரை மன்னித்து அவரை விடுதலை செய்து தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்று அவருக்கு முன்னால் ஜனங்களுக்கு ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் அதை செய்ய கொள்ளுங்கள். ஆமென்.